Hello everybody, I am teacher Swami speaking, and I would like to teach about modal auxiliaries or auxiliary verbs, and I have written its Tamil meaning below its title of modal auxiliaries. And modal auxiliaries are classified into two types. First one is primary auxiliary, second one is modal auxiliaries. So we are going to study only about the first topic, primary auxiliaries and its functions. இப்போ நம்ம இந்த வகுப்பில் பிரைமரி ஆக்சலரிஸை மட்டும் படிக்க போகிறோம். பிரைமரி ஆக்சலரி அப்படின்னா அதாவது முதன்மை துணை வினை சொற்கள் அப்படிங்கிறது இதனுடைய பொருள். நெக்ஸ்ட் கிளாஸ் வி ஷல் ஸ்டடி அபவுட் மாடல் ஆக்சலரிஸ். இந்த வகுப்பில் அடுத்த வகுப்பில் நம்ம மாடல் ஆக்சலரிஸை பார்க்குறோம். இந்த வகுப்பில் பிரைமரி ஆக்சலரிஸை மட்டும் பார்க்குறோங்க. They are three types. இந்த primary auxiliariesல three types இருக்குது. அந்த three types I have written into the bracket. Be, have, do. இந்த be, have, do அப்படிங்கிறது தான் இந்த மூணு ஃபார்மு சேர்ந்தது தான் primary auxiliaries அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்ம் எடுத்துக்கிற be. இந்த be வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதை நம்ம எங்கேயெல்லாம் யூஸ் பண்ணணும், எந்த ப்ரோனவுனோட யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் now we are coming to study that. இதனுடைய நெக்ஸ்ட் ஃபார்ம்ஸ் அடுத்த ஃபார்ம் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா be, is, am, are, being, been, was, were, இது எல்லாமே இதனுடைய another ஃபார்ம், be உடைய another ஃபார்ம். நெக்ஸ்ட் பாருங்க am, is, are அப்படிங்கிறது இந்த am, is, are refers to present tense. இந்த மூணு சேர்ந்தது present tense குறிக்கும். present tense means நிகழ்காலம். So this am, is, are, these three forms past tense is was. was அப்படிங்கிறது இந்த மூன்று ஃபார்முடைய past tense, அதாவது கடந்த காலம். இது இந்த am, is, are ஒன்லி சிங்குலருக்கு மட்டும்தான் பொருந்தும். நெக்ஸ்ட்டு இந்த சேம் இந்த ஆறு வந்து ப்ளூரல் ஃபார்மில் வரும் பொழுது இது பாஸ்ட் டென்ஸில் வாஸாக வராது. அப்போ ப்ளூரலில் அதாவது பன்மையில் வரும் பொழுது ஆறு வேறுன்னு வரும் பாஸ்ட் டென்ஸில். இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த பீன் அப்படிங்கிறது பீன், பீயிங். பீன் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பீயிங் அப்படின்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். நீங்கள் பார்த்துருப்பீங்க கான்ஜுகேஷன்ஸ் டைப்பில் வந்து ஒரு வேர்ப்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 6 டைப்ஸில் எழுதுவோம். அந்த 6 டைப்பில் இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். வேர்ப்போட ஐஎன்ஜி போட்டோம்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அந்த தேர்ட் காலமில் வரக்கூடியது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். வேர்ப் 3 அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இப்போ பி எடுத்து முடிச்சிட்டோம், ஹேவ் எடுக்க போகிறோம். ஹேவ் பாருங்கள், இந்த ஹேவை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பார்க்குறோம். இந்த ஹேவ் வாட் இஸ் த அனதர் ஃபார்ம் ஆஃப் ஹேவ், ஐ மீன் ஹேஸ், ஹேவிங், ஹேட், இதெல்லாம் இந்த ஹேவனுடைய மற்ற ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது பாருங்கள் ஹேவ், ஹேஸ் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் ஹேடுன்ட்டு தான் காமனாக எல்லாத்துக்குமே வரும். ப்ரெசன்ட் டென்ஸில் ஹேவ், ஹேஸ்ன்னு இருக்கிறது, பாஸ்ட் டென்ஸில் ஹேடுன்னு தான் வரும். ரெண்டுக்குமே ஹேடு தான் வரும். இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் எப்படின்னா ப்ளூரலுக்கு வந்து ஹேவ் வரும், சிங்குலருக்கு வந்து ஹேஸ் வரும். டோன்ட் கன்ஃபியூஸ் இட். இதை மட்டும் நல்லா பார்த்துக்கணும். இங்கே பார்த்த மாரி தான் சிங்குலருக்கு am, is, are வரும், ப்ளூரலுக்கு ஆர் வரும். அதே மாதிரி தான் ப்ளூரலுக்கு வந்து ஹேவ் வரும், சிங்குலருக்கு வந்து ஹேஸ் வரும். என்ன ப்ளூரல் சிங்குலர் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நிறைய தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். ப்ளூரல் அப்படின்னா இதனுடைய டைரெக்டாக தமிழ் மீனிங் வந்து ப்ளூரல் அப்படின்னா பன்மை, சிங்குலர் அப்படின்னா ஒருமை, அதாவது ஒன்றை குறிப்பது, ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி பாருங்கள் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ஹேடு ஃபார்ம் தான் வரும். பாஸ்ட் டென்ஸில் வரக்கூடிய வேர்ப் 3ல், அதாவது வேர்ப் 3 ஆர் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ஹேடாக தான் வரும். ஹேவிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ டூ வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்க்குறேங்க. டூவுடைய அனதர் ஃபார்மெல்லாம் மற்ற ஃபார்மெல்லாம் பாருங்கள். டூ, டஸ், டூயிங், டன். இதில் பாருங்கள் டூ, டஸ் அப்படின்னா நம்ம அந்த ஹேவ், ஹேஸில் எப்படி பாஸ்ட் டென்ஸ் ஒரே ஹேடுன்னு வந்ததோ அதே மாதிரி தான் டூ, டஸ்லையும் டெட்னு தான் வரும் பாஸ்ட் டென்ஸில்.
டூ அப்படிங்கிறது ப்ளூரலுக்கு வரும், டஸ்ங்கிறது சிங்குலருக்கு வரும். இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை, இதை பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், டன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், டூயிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இப்போ நம்ம பார்த்து கொடுக்கக்கூடிய இந்த பிரைமரி ஆக்ஸலரி அப்படிங்கக்கூடிய டாப்பிக்கான டெஃபினேஷன் இதில் கொடுத்துருக்கேன். மாடல்ஸ் ஆர் த ஆக்ஸலரி வேர்ப்ஸ் which help other verbs in formation of sentences. பார்த்துக்கிட்டிங்களா? இந்த மாடல் அப்படிங்கக்கூடியது, அதாவது மாடல் வேர்ப்ஸுங்கிறது மாதிரி துணை வினைச்சொற்கள் வந்து மற்ற வினைச்சொற்களோட ஈடுபட்டு வாக்கியங்களை உருவாக்குவதற்கு பயன்படுகிறது அப்படிங்கிறது இதனுடைய பொருள், நேரடியான பொருள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறேங்க. இதுக்கு ஈச் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறேங்க. இந்த பி அப்படிங்கக்கூடியதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். அடுத்து நம்ம ஹேவ் பார்க்க போகிறோம், டூ பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். பாருங்கள், சுரேஷ் இஸ். என்ன சார் பி போடுறதுக்கு பதிலாக இஸ் போடுறீங்க? இது சேமு தான், மாற்றம் இல்லை. சுரேஷ் இஸ் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். அப்போ பி அப்படின்னாலும் இஸ் அப்படின்னாலும் இருக்கிறது, இருக்கிறான் அப்படிங்கிறது பொருள். ஐ ஹாவ் மெனி புக்ஸ், she has a dog. இந்த ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது. என்னிடம் நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. அவளிடம் ஒரு நாய் இருக்கிறது. she has a dog. I have more many books. என்னிட்ட நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. I do my work regularly. நான் தொடர்ந்து என்னுடைய வேலையை செய்கிறேன். இந்த do அப்படிங்கிறது செய்கிறேன் அப்படிங்கிறது பொருளை கொடுக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், he does his job. அவனுடைய வேலையை அவன் செய்கிறான். இந்த டஸ்ங்கிறது இங்கே செய்கிறது அப்படிங்கிறது பொருள். அப்போ டூ அப்படிங்கிறது வந்து நல்லா கேட்டுக்கணும். இப்போ நான் அந்த டூ ஃபார்முக்கு இங்கே கொடுத்துருக்குறேன், ஹேவ் ஃபார்முக்கு இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்தடுத்த எக்ஸாம்பிள். அப்போ பி அப்படின்னா என்ன அப்படின்னா இருக்கிறேன் அப்படின்னு பொருள். ஹேவ் அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு பொருள். டூ அப்படின்னா செய்கிறேன், செய்கிறது அப்படிங்கிறது பொருள். நெக்ஸ்ட் பாருங்கள், பியில் வந்து இன்னொரு காலத்தில், அதாவது இன்னொரு டைப்பில் இதை பி ஃபங்க்ஷன் ஆகிறத பார்க்கலாம். இன் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது தொடர் காலங்களில் நம்ம இந்த பியை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஐ எம் ரைட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட், சாரி வெயிட்டிங், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட், என்னுடைய நண்பனுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள், இந்த பிரைமரி ஆக்ஸலரி வெர்பு இந்த மெயின் வெர்போட சப்போர்ட் பண்ணி வர்றதுனால இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக ஃபார்ம் ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகுது. அடுத்த பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ். they are doing their work. அவர்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கார். இந்த ஆறுங்கக்கூடிய பிரைமரி ஆக்ஸலரி வெர்பு இந்த டூயிங் அப்படிங்கக்கூடிய மெயின் வெர்போட சப்போர்ட் பண்ணி அது என்னவா ஃபங்க்ஷன் ஆகுது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக ஃபங்க்ஷன் ஆகுது. அடுத்தது பாருங்கள், இந்த பி ஃபார்மை வந்து பேசிவ் வாய்ஸில் எப்படி வந்து இது ஃபங்க்ஷன் ஆகுது சொல்லியிருக்காங்க பாரு. இன் பேசிவ் வாய்ஸ் ஃபார்ம் ஆஃப் இன்டெஃபினிட் டென்ஸ். பாருங்கள், ஒரு உறுதியற்ற முழுமை பெறாத ஒரு காலங்களில் வந்து காட்டும் பொழுது, அதையும் வந்து பேசிவ் வாய்ஸில் காட்டும் பொழுது இது வருகிறது, இது எப்படி வருதுன்னு பார்க்குறேன் பாருங்கள். யூ ஆர் அட்வைஸ்டு டு ஒர்க் ஹார்ட். அது எப்படின்னா, யூ ஆர் அட்வைஸ்டு டு ஒர்க் ஹார்ட், கடுமையாக நீ உழைக்கணும்னு வந்து என்ன சொல்லியிருக்க? அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. she was given a prize. என்னது? ஒரு பொருள் அவளுக்கு வந்து ஒரு பரிசானது வழங்கப்பட்டிருக்கிறது இல்லையா? she was given a prize. அப்போ இந்த வாஸ்ங்கிறது ஆறுங்கிறது இந்த பேசிவ் ஃபார்ம்ஸில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? இந்த மெயின் வெர்போடு சேரும்பொழுது இந்த வேர்ப் 3ஆக மாறிக்கும். அட்வைஸ் அப்படிங்கிறதுக்கு அட்வைஸ்டு, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆர் வேர்ப் 3ஆக மாறிக்கும். கிவ் அப்படிங்கிறது கிவன், அதாவது வேர்ப் 3 ஆர் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறும் பொழுது இந்த பி ஃபார்ம் ஆர் வாஸ்ங்கிறது பேசிவ் வாய்ஸில் இப்படி ஃபங்க்ஷனாக வரும். ஓகே, அடுத்தது டூ வந்து எப்படி நம்ம ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இன் நெகட்டிவ் சென்டென்சஸ், அதாவது எதிர்மறை வாக்கியங்களில் இந்த டூ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? ஹீ டஸ் நாட் லைக் ஹர், அவனுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்கள், சி டிட் நாட் வாண்ட் டு கோ டு ஸ்கூல், அவள் வந்து பள்ளிக்கு போக விரும்பவில்லை. அடுத்தது பாருங்கள், ஐ டு நாட் ஹேட் எனிபடி, நான் யாரையும் வெறுக்கலை. அப்போ இதெல்லாம் நெகட்டிவ். டு நாட்,
டிட் நாட், டஸ் நாட் அப்படிலாம் அதான் நெகட்டிவ் சென்டென்சஸை குறிக்கக்கூடியது. அதான் எதிர்மறையான கருத்துக்கள். அடுத்தது இந்த டூ வந்து கொஸ்டின் டேக்கில், கொஸ்டின் ஆர் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் எப்படி பயன்படுது? டு யூ நோ ஃப்ரெஞ்ச்? உனக்கு வந்து ஃப்ரெஞ்சு மொழி தெரியுமா அப்படின்னு கேட்குறது. கேள்வியாக கேட்கும் பொழுது இது டூ பயன்படுது பாருங்கள். டிட் ஹீ ஃபினிஷ் ஹிஸ் ஜாப்? அவனுடைய வேலையை அவன் முடிச்சானா அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் கேட்குறது. அடுத்தது பாருங்கள், ஹவு டஸ் ஹீ நோ யூ? உன்னைய அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறது. இது நிகழ்காலம். தேர்டு ஒன்று நிகழ்காலத்தில் கேட்குறது, ஃபஸ்ட்டு ஒன்று நிகழ்காலத்தில் கேட்குறது. இந்த மிடில் இருக்கக்கூடிய செகண்ட் ஒன்று மட்டும் பாஸ்ட் டென்ஸை குறிக்கக்கூடியது, கடந்த காலத்தை குறிக்கக்கூடியது. அடுத்து இந்த டூவில் வந்து எம்ஃபேட்டிக் சென்டென்சஸ். எம்ஃபேட்டிக் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது, அப்படின்னா அழுத்தி கூறக்கூடிய சில வாக்கியங்களில் இந்த டஸ் வந்து பயன்படுதுங்க. ஹீ டஸ் நோ இங்கிலீஷ். கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஹீ நோஸ் இங்கிலீஷ் அப்படி சொல்லலாம். ஹீ டஸ் நோஸ் இங்கிலீஷ் அப்படின்னாலும் இது சேம் வருது. அவனுக்கு என்ன இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கிறது பொருள். ஐ டிட் டெல் ஹிம் அபவுட் திஸ் மேட்டர். இந்த விஷயத்தை பற்றி அவங்ககிட்ட நான் வந்து சொன்னேன் அப்படின்னா வந்து டிட் அப்படின்னு என்ன டிட்டு போட்டிருக்காங்க, இங்கே டெல் போட்டிருக்காங்க, ரெண்டு வந்திருக்கு எப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து என்ன அப்படின்னா அந்த சொல்கிறத வந்து அதாவது ஒரு செயலாக காட்டக்கூடியது. ஐ டெல் ஹிம் அபவுட் திஸ் மேட்டர். இப்படி பாருங்கள், அந்த விஷயத்தை பற்றி நான் அவன்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய நேரடியான பொருள். அடுத்தது பாருங்கள், ஹேவ் எப்படி சென்டென்ஸில் பயன்படுத்த வராங்க. இன் பர்ஃபெக்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னது சற்று காலங்களுக்கு முன்பு ஆரம்பிச்சிருக்க அந்த செயல் ஆரம்பித்து முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரியான செயல்களை வந்து குறிப்பிடுவதற்கு தான் பர்ஃபெக்டில் காட்டுறது. தே ஹவ் லேர்ன்ட் their லெசன். அவர்களுடைய பாடங்களை அவர்கள் கற்று இருக்கிறார்கள். ஐ ஹேட் நெவர் சீன் த தாஜ் பிஃபோர். இதுக்கு முன்னால் தாஜ்மஹாலை வந்து நான் ஒருபோதும் பார்த்ததே இல்லை, பார்த்துருக்கல அப்படிங்கிறதுனுடைய பொருள். ஹீ ஹேஸ் ஃபினிஷ்டு ஹிஸ் ஒர்க் இன் டைம். அப்படின்னா அவனுடைய வேலையை அந்த நேரத்தில் முடிச்சிருக்கிறான், கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் முடிச்சிருக்காங்கிறது. நிறைய பேர் தமிழில் டீச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் தமிழ் எடுக்க வேண்டியதாகிருச்சு. இருந்தாலும் நம்ம ஒரு இங்கிலீஷ் நம்ம இப்போ லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வி ஷுட் பி டாக் இன் இங்கிலீஷ் ஒன்லி. Otherwise, we never improve our spoken English, because everyone are learning about the improvement of communication skills. So each should be talk to English only. So I kindly request all the students and teachers and my friends to talk English and continue your practice. Don't stop out at any circumstances. So thank you very much.